நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ பிரியாணி. அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத பார்த்துக்கலாம். வாழைப்பூ வந்து நம்ம வந்து நரம்பை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணியில் அரிசி எடுத்துக்கலாம், தண்ணியிலே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்து இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அப்படி தான் செய்யணும், அப்படி செஞ்ச டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கொத்தமல்லி புதினாவை தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். இங்கே வந்து பச்சை மிளகாய் தேவைக்கேற்ப காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாசத்துக்காக நம்ம பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ வந்து எடுத்து வச்சுருக்கோம் வாசத்துக்கு. கொஞ்சம் கறிவேப்பிலை, கலருக்கு வந்து கேசரி பவுடர், பெருங்காயத்தூள் சிறிதளவு, எண்ணெய் தேவைக்கேற்ப நம்மளுக்கு. அதே மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தேவைக்கேற்ப, கடுகு, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கல்லுப்பு தேவை, கறி மசால். நீங்கள் வந்து பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம். இங்கே வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி வந்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் புதினா. இவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுக்கலாம். நம்ம குக்கர் எடுத்து வச்சுருக்கோம். தேவைக்கேற்ப நம்ம எண்ணெய் வந்து சேர்த்திக்கலாம். பிரியாணிக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேர்த்திக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். எண்ணெய் காயாமல் கடுகு வந்து போடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா உரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு சிறிதளவு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு அதே அளவுக்கு. இப்போ நம்ம வாசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் அன்னாச்சி மொக்கு சேர்த்திக்கலாம். அன்னாச்சிப்பூ, அன்னாச்சி மொக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். தேவைக்கேற்ப பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய் வேணான்னா நீங்கள் வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா சூடு வரட்டும், நல்லா வணங்கணும். வாழைப்பூ பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. பிரியாணி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாழைப்பூ ரொம்ப நல்லது, கர்ப்பப்பைக்கெலாம் ரொம்ப நல்லது. பெண்கள் அதிகமாக வாழைப்பூ சாப்பிட்ணும். இந்த மாதிரி செஞ்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது பிரியாணி. செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். சிறிதளவு கறி மசாலா சேர்த்திக்கலாம். சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கோங்க. எண்ணெயிலே நம்ம காரம் சேர்த்துறதால நல்லா வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கறி மசாலா எப்பயுமே எண்ணெயில் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதே மாதிரி கொத்தமல்லி புதினா அரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்திக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெயில் வணக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் பிரியாணி. நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணக்கிட்டோம். இப்போ வந்து புதினா கொஞ்சம் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா மட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்திக்கலாம். 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். கூடவே கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கோம். தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா தக்காளி வந்து வணங்கட்டும். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான அரிசியை நாங்கள் ஊற வச்சு வச்சுருக்கோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம். இந்த கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தக்காளியெலாம் நல்லா சுருண்டுடுச்சு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும். இப்போ நம்ம வாழைப்பூ வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வாழைப்பூ நல்லா சுருண்டு எந்த அளவுக்கு வணங்கியிருக்குன்ட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கப்பில் 4 கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம அளந்து வச்சுருக்கோம், ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அளந்து ஊற்றியாச்சு தண்ணி. நம்ம கேசரி கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். கேசரி பவுடர் கொஞ்சமாக. தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். சீக்கிரம் கொதிக்கிறதுக்காக நம்ம மூடி வச்சுக்கலாம் குக்கரை. சீக்கிரம் கொதி வந்துடும். நம்ம தண்ணி கொதிச்சதுமே நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூடி வச்சுருக்கோம்ல, நம்ம எடுத்துக்கலாம். சீக்கிரம் வந்து கொதிச்சிருக்கோம் பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ அரிசி சேர்த்திக்கலாம். அரிசி சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் உப்பு காரம் பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக புதினா வந்து சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, 2 விசில் விட்டு கேஸ் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. உங்களுக்கு சூப்பராக வந்துருக்கு பாருங்க வாழைப்பூ பிரியாணி. இப்படி வந்து கிளறக்கூடாது. இப்படி கிளறலாம். அப்படி கரண்டி வந்து போட்டோம்னா உடஞ்சிரும் சாப்பாடு. இவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.